ஓகேம்மா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இது வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. இல்லைன்னா நமக்கு ரொம்ப நேரம் இதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இதை தாண்டி ஹாட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு, நிறைய டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஸோ நம்ம ரொம்ப நுவான்சஸாக வந்து சும்மா லைன் பை லைன் இதில் இருக்கிறதுலாம் ரொம்ப முக்கியம் இருக்கும். ஸோ இதில் ஆக்சுவலி என்னன்னா லிங்கேஜஸ் அண்ட் இஷ்யூஸ் இன் ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன். ஒன்று வந்து ஃபார்வர்ட் லிங்கேஜ், இன்னொன்று பேக்வர்ட் லிங்கேஜ். ஃபார்வர்ட் லிங்கேஜ்னா என்ன தெரியுமா? நம்ம அப்பா சொல்ற மாதிரி தான். இங்க பாரு, நான் இது முடிவு பண்ணிட்டேன், நம்ம வந்து ஊருக்கு போறோம், இந்த மாசம் தான் போறோம், இத்தனாம் தேதி போறோம், அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் பிளான் பண்ணிக்கோங்க அப்படி சொன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஃபார்வர்ட் லிங்கேஜ். பேக்வர்ட் லிங்கேஜ்னா எப்படி இருக்கும்னா, இங்க பாருங்க, நம்ம வீட்ல இத்தனை குழந்தைங்க இருக்காங்க, இந்த குழந்தைங்களுக்கு இப்பதான் லீவ் கிடைக்குது, எனக்கு இப்பதான் ஆஃபீஸ் லீவ் கிடைக்கும், உங்களுக்கு இப்பதான் ஆஃபீஸ் லீவ் கிடைக்கும், இந்த மாதிரி இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், இது பண்ணணும், இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இந்த 10 நாள் தான் ஃப்ரீயா இருக்கு. இந்த 10 நாள்ல எந்த டைம் நம்ம ஊருக்கு போனா கரெக்டா இருக்கும்னு பார்த்து பிளான் பண்றது தட் இஸ் கால்ட் அஸ் பேக்வர்ட் லிங்கேஜ். இன்னொன்று வந்து ஃபார்வர்ட் லிங்கேஜ்னா ஃபர்ஸ்ட் டெசிஷன் எடுத்துறது. இங்க பாரு, நான் யோசிச்சு எடுத்துட்டேன்ப்பா டெசிஷன். சிஓ வந்து சொல்றாரு, திஸ் இஸ் மை டெசிஷன், திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டு. இதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களை மாத்திக்கோங்க அப்படின்னு சொன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபார்வர்ட் லிங்கேஜ். ஃபார்வர்ட் லிங்கேஜ் இஸ் சம்திங் உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய டீலை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்க மாத்திக்கோங்க, நீங்க உங்களை நோக்கி லைக் யூ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட் அண்ட் சேஞ்ச் யுவர் செல்ஃப் அண்ட் கஸ்டமைஸ் யுவர் செல்ஃப் டு மேக் சம்திங் ஹேப்பன். அது ஃபார்வர்ட் லிங்கேஜ். அந்த ஃபார்வர்ட் லிங்கேஜ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிடுவாங்க, எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி தான் வேணும், இதுதான் அவுட்புட் எனக்கு வேணும், இதுக்கேற்ற மாதிரி நீங்களாம் ஓடுங்க. நீங்க வேலை செய்யற அத்தனை பேருமே என் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி ஓடிவாங்க, உங்களால் முடியலனாலும் நீங்க ஓடி தான் வந்தாகணும், அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்றது இது வந்து ஃபார்வர்ட் லிங்கேஜ். பேக்வர்ட் லிங்கேஜ் என்னன்னா, என்கிட்ட 48 டீச்சர் தான் இருக்காங்க, ஓகேவா? என்கிட்ட 20 ஆயமா தான் இருக்காங்க, என்கிட்ட இத்தனை ரூம்ஸ் தான் இருக்கு, இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க என்கிட்ட, இவங்களை நான் இந்த ஸ்கூலுக்குள்ள நான் கொண்டு வந்து இத்தனை ரூம்ஸ்ல நான் வந்து கரெக்டா செக்ஷன் வைஸ் நான் பிரிச்சு போடணும்னா எந்த மாதிரி நான் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கினால் என்னால் அது என்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ரிசோர்சஸை இப்படி யூட்டிலைஸ் பண்ணி இப்படி கஸ்டமைஸ் பண்ணா எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருக்கும் அப்படின்னு என்னுடைய ரூட்ல இருந்து நான் யோசிச்சு நான் என்னோட ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றேன், நான் வந்து அப்ளை பண்றேன்னா, நான் வந்து முடிவுக்கு வரேன்னா தட் இஸ் கால்ட் அஸ் backward linkage, where I see my roots, where I see what is the resources I have, what is my capability, and then fixing my goal. என்னோட கேப்பபிலிட்டியை பார்த்து நான் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்றேன்னா பேக்வர்ட் லிங்கேஜ். அதெல்லாம் முடியாது, நீ எப்படியாவது இதை செஞ்சு ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி நீ யூ யூ பிகம் மோர் கேப்பபிள், யூ பிகம் மோர் காம்பிடென்ட், யூ டூ மோர் தென் வாட் யூ ஹவ் டன் சோ ஃபார் டு ரீச் தட் கோல். அதுனா ஃபார்வர்ட் லிங்கேஜ். அப்போ ஃபார்வர்ட் லிங்கேஜ்னு சொல்லும் போது இது ரெண்டு தான். பேக்வர்ட் என்ன அப்படின்னா, இட் இஸ் டிட்டர்மின் பை த ஃபார்முலேஷன். இங்க இந்த லைன் மட்டும் பாருங்க, ஃபார்முலேஷன் ப்ராசஸ் இஸ் அஃபெக்டட். எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கும் பாரு, பாஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன்ஸ். அதை வச்சு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க, strategies which can be implemented with the help of present structure of resources. எந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம சூஸ் பண்ணா இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் செட் ஆஃப் ரிசோர்சஸ் வச்சு நம்மளால அது நல்லா எஃபெக்டிவா பண்ண முடியுமோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேரு பேக்வர்ட் லிங்கேஜ். ஓகே, ஸ்ட்ராட்டஜிஸ் which can be implemented with the help of present structure of resources with some combined additional effort போட்டா நம்ம பண்ண முடியும். இன்கிரிமெண்டலா கொஞ்சம் கொஞ்சமா, இப்ப 100 பொருள் வித்துட்டு இருக்கணும், ஒரு 110 120 பொருள் விற்கிறதுக்கு நம்மளால என்ன முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்றது. 100ல இருந்து திடீர்னு 400 பொருள் விற்கணும்னா நம்ம எப்படி திடீர்னு ஓவர் நைட்ல எப்படி உபமா ஆக முடியும்? அதுதான், ஓவர் நைட்ல ஒபாமா ஆகுற அளவுக்கு நீங்க ஏதாவது ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஃபார்வர்ட் லிங்கேஜ் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபார்வர்ட் லிங்கேஜ். ஓகே, இந்த இடத்துல பாருங்க, இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஹேஸ் டு அண்டர்கோ அ சேஞ்ச். நீ ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டுருவ, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி எங்க ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சரே மாறணும், அப்பதான் எங்களால அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டே பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னன்னா ஃபார்வர்ட் லிங்கேஜ் அப்படின்னு சொல்றது. ஒரு தடவை படிச்சு பாருங்க, புரியலன்னா கேளுங்க. ஃபார்வர்ட் லிங்கேஜ் அண்ட் பேக்வர்ட் லிங்கேஜ். படிச்சிட்டீங்களா? Do you have any doubts?
டவுட் இருக்காமா மேம்? ஒன்ஸ் அகேன் கேன் யூ கிவ் an எக்ஸாம்பிள் ஆஃப் பேக்வர்ட் லிங்கேஜ்? பேக்வர்ட் லிங்கேஜ்ன்றது எனக்கு வந்து இப்போ என்கிட்ட 10 டீச்சர் தான் இருக்காங்க. இந்த 10 டீச்சர் வச்சு நான் ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா என்கிட்ட ஒரு 10க்கு 10 ஒரு ரூம் இருக்கு. ஒரு ரூம் இருக்கு, 100 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ரூம் இருக்கு. என்கிட்ட ஒரு 10 டீச்சர் இருக்காங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வச்சு நான் எந்த ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணா என்னால பண்ண முடியுமோ அதுக்கு பேர் வந்து பேக்வர்ட் லிங்கேஜ். என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்முலேட் பண்ணேன்னா அதுக்கு பேர் பேக்வர்ட் லிங்கேஜ். இல்ல இல்ல, நான் சொல்றேன் பாருங்க, எனக்கு வந்து கண்டிப்பா ஒரு இந்த ஒரு மாசத்துல இத்தனை பேட்ச் போடணும், இத்தனை கிளாஸ் ரூம்ஸ் வேணும், இவ்வளவு வேணும்ட்டு அவங்களா டிசைட் பண்ணிடுவாங்க. திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் அச்சீவ். அந்த அச்சீவ் பண்ண நீங்க நினைக்கிறது வந்து 13வது மாடியில இருக்கும். நீங்க எங்க இருப்பீங்கன்னா 3வது மாடியில இருப்பீங்க. 10 மாடி எப்படி ஏறுவீங்க? எப்படியே ஏறி வந்து தொலை அப்படிமா. தட் இஸ் கால்ட் ஃபார்வர்ட் லிங்கேஜ். எனக்கு தெரியாது நீ என்ன பண்ணுவியோ, நீ வந்து சேரு. தட் இஸ் ஃபார்வர்ட் லிங்கேஜ். அதாவது ரொம்ப சிம்பிளா மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட், லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட், உங்களால என்ன முடியும், உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தெரியுமா தெரியாதா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் பத்தி நல்லா தெரியுமா, உங்களுக்கு எது எது வரும் வராதுன்னு கீழ் நிலையில இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேட்கணும். வாட் வாட் கேன் யூ டூ, வாட் யூ கான்ட் டூ, வாட் ஆர் யூ கேப்பபிள் ஆஃப், வாட் இஸ் யோர் காம்பிடன்சி, வாட் இஸ் யோர் ஸ்கில்ஸ், வாட்ஸ் யுவர் ஹைட் அப்படின்னு தெரியணும். அவங்களால எந்த ஹைட்டை ரீச் பண்ண முடியுமோ அந்த ஹைட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளால அது பெட்டரா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா 100ல 120 நான் வந்து இம்ப்ரூவ் எல்லாம் பண்ண முடியாது, நான் டைரக்ட் 100ல இருந்து 200, 200ல இருந்து 400 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்களால அச்சீவ் சிம்பிளி புட். இப்போ நீங்க 40 மார்க் வாங்குறவங்க கிட்ட போய் 60 மார்க் வாங்க சொன்னீங்கன்னா அது பாசிபிள். அது பேக்வர்ட் லிங்கேஜ். 40 மார்க் வாங்குறவங்க கிட்ட போய் நீ 100 மார்க் வாங்கி தான் ஆகணும்னு ஸ்ட்ரெஸ் பண்றது பேர் வந்து ஃபார்வர்ட் லிங்கேஜ். ஃபார்வர்ட் லிங்கேஜ் இஸ் செட்டிங் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிசோர்ஸஸ் நம்ம மறு வடிவமைக்கிறதுக்கு பேர் வந்து ஃபார்வர்ட் லிங்கேஜ். பேக்வர்டுங்கிறது நோயிங் தட் திஸ் இஸ் வாட் ஐ கேன் டூ, இதுதான் என்னால பண்ண முடியும். இப்போதைக்கு நான் ஒரு 100 பொருள் வித்துட்டு இருக்கேன், இந்த 100ங்கிறது 120 ஆக்கிறதுக்கு என்னால முடியும். நார்மலா என்கிட்ட இருக்க ரிசோர்ஸஸை வச்சு என்னால பண்ண முடியும். பட் என்னால அப்நார்மலா என்னால பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுல எது கரெக்ட் எது தப்புன்றதுலாம் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஒவ்வொரு அப்ரோச் வந்து கரெக்ட். சில சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னா இன்னமும் வந்து 100, 120, 130 வித்துட்டு இருக்க முடியாது. நம்ம ஏதாவது ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு ஒரு மிரட்சி கொடுக்குற அளவுக்கு சூப்பரா நம்ம ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும், அவ்வளவு சூப்பரா ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணி ஆகணும். அந்த ப்ராடக்ட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த வே பீப்புள் சி அ பர்டிகுலர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அவங்க கொண்டு வரும்போது டைம் இல்லை, ப்ராஜெக்ட்டுக்கு ஆள் இல்லை, இது இல்லை, அதில் ஏதாவது ஒன்று பண்ணி ஸ்குவீஸ் அவுட் பண்ணி இந்த வேலையை செய்யுங்க. ஆனால் எனக்கு அட் எண்ட் ஆஃப் த டே இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் முடிச்சு கொடுத்தாகணுங்கிற அளவுக்கு ஒரு டெட்லைனை போடுவாங்க. அப்போ எல்லாரும் அவங்களோட சக்திக்கு மீறி எல்லாரும் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது சில அவுட்புட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி ரொம்ப டைம் பொண்ணுமே இப்போ கோவிட் இருக்குல்ல, கோவிட் டைம்ல வேக்சின் அப்படிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்டா இருந்தது. எல்லா ஹவு டு யூ கால், மற்ற எல்லா லேப்ல நார்மலா என்னென்னலாம் ஒர்க் நடந்துட்டு இருக்கோம், நார்மல் ரொட்டீன்ல சில ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இமேஜின். அப்ப எல்லாத்தையும் தள்ளி இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், இதுக்கு தான் ப்ரையாரிட்டி, உடனே எங்களுக்கு வேணும், 6 மாசத்துல வேணும், ஒரு வருஷத்துல வேணும்னு இவ்வளவு தூரம் எல்லாரும் ஒரே விஷயத்தை நோக்கி ஓடுனாங்க. அந்த மாதிரி இஃப் தி டாப் மேனேஜ்மெண்ட் சேயிங் தட் எனக்கு வந்து நீங்க என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு இது நடந்தாகணும் இந்த டைமுக்குள்ளன்னு ஒரு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி நம்மளை ஓட விட்டாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் வாட்? ஃபார்வர்ட் லிங்கேஜ். ஃபார்வர்ட் லிங்கேஜ் மோஸ்ட்லி எப்போ ட்ரை பண்ணுவாங்கன்னா, இந்த பாரு இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டா நம்ம லைஃபே மாறிடும், ஆனா எப்படியாவது அது பண்ணிடுங்க, உங்களால முடியாதுன்னு எனக்கு தெரியும், இப்ப இருக்கிற ஸ்பீட்ல ஓடினா உங்களால முடியாதுன்னு எனக்கு தெரியும், பட் எனக்கு இதை நீ செஞ்சுதான் ஆகணும் நீங்க ஒரு ப்ரெஷர் போட்டீங்கன்னா அவங்க அந்த ஷெல்ல உடச்சிக்கிட்டு வெளில வந்து செஞ்சுட்டாங்கன்னா பெரிய சக்சஸ் ஆயிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஃபார்வர்ட் லிங்கேஜ் கொடுப்போம். பேக்வர்ட் லிங்கேஜ் எப்படின்னா ஆல்ரெடி 3000 ஹோட்டல்ஸ் உங்க பேர்ல இருக்கு, ஒரு ஒரு ஹோட்டலுக்கு ஒரு 1000 ரூம் இருக்கு, கிட்டத்தட்ட வந்து 30,000 3 லட்சம் ரூம்ஸ் இருக்குன்னா இதை நீங்க அடுத்த லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நீங்க வந்து ஒரு 30-40 ஹோட்டல்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும்? அப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு 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 ஒண்ணுமே இல்லாதவன் முதல் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். 1 crore சம்பாதிச்சுட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்றது நார்மல் தான். ஸோ இட் இஸ் சம்திங் லைக் ஐ வாண்ட் டு க்ரோ இன்க்ரிமெண்டலி. வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரிமெண்டல் க்ரோத் இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க. இன்னொன்று வாழ்வா சாவா, இந்த படம் எனக்கு நான் ஒரு படத்தை டிரெக்ட் பண்ணி நான் வெளில வந்தாதான் எனக்கு லைஃப், இல்லைன்னா நான் திருப்பி ஜீரோக்கு போயிடுவேன். அந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்க எப்பவுமே ஃபார்வர்ட் லிங்கேஜ் தான் வச்சிருப்பாங்க. ஐ டோன்ட் நோ, எனக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு, எனக்கு இவ்வளவுதான் ரிசோர்சஸ் இருக்கு, பட் இந்த ரிசோர்சஸை வச்சு நான் இதை செஞ்சு ஆகணும், வேற வழி கிடையாது அப்படின்னு இருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸ்குள்ள இருக்கிறதுல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது ஃபார்வர்ட் லிங்கேஜ். இது பேக்வர்ட். எது கரெக்ட் தப்புன்னு எதுவுமே கிடையாது. அந்தந்த சுச்சுவேஷனுக்கு அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏத்தது எப்படி ஓகேவா அப்படிதான் நீங்க வரணும், அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது வேற என்ன? நெக்ஸ்ட் ஒன் வந்து டாக்கிங் அபவுட் இஷ்யூஸ் இன் ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன். ஜென்ரலாவே
இந்த இஷ்யூஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரு? மக்கள். ஸோ பீப்புள் ஹேவ் டு பி கன்வின்ஸ்ட் தட் ஓகே திஸ் இஸ் குட் ஃபார் தெம், குட் ஃபார் த கம்பெனி, குட் ஃபார் எவ்ரி ஒன். அதை அவங்க புரிஞ்சுக்கணும். நம்பர் 2 என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் நல்ல ஸ்ட்ராட்டஜி சூப்பர் ஸ்ட்ராட்டஜி நான் ஃபார்முலேட் பண்ணிட்டேங்கிறதுனாலே அது சக்ஸஸ்லாம் ஆகிடாது. ஸ்ட்ராட்டஜிக்கு உயிர் கிடையாது, தானாவே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு மக்கள் தான் அதை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன் அப்படிங்கிறது வேற, அதில் இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது நம்ம தான் அந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும். அதில் தான் திறமையே இருக்கு நமக்கு. ஓகேவா? அது சொல்லுவாங்க யூ ஹேவ் டு ஆக்டிவேட் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ப்ரோக்ராம் ப்ராஜெக்ட்னு 2 பிரிக்கிறாங்க. அதாவது எப்பவுமே ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு வருஷத்துல நம்ம இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த 1 இயரோட கோல் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த 1 இயரோட எண்ட்ல நம்ம இது பண்ணணும், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறோம், காஸ்ட் கம்மி பண்ண போறோம், நம்ம காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி கை எடுத்துக்க போறோம்னா அது ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன். ஓகே, காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி அது எப்படி கொண்டு வர போறோம்? மொத்தம் நம்ம வந்து 100 அப்படி கூட வேண்டாம், நம்ம மொத்தம் 18 ப்ராடக்ட்ஸ்ல டீல் பண்றோம். ஷாம்பூஸ், கண்டிஷனர்ஸ், ஃபேஸ் கிரீம்ஸ், லிப்ஸ்டிக், லிப் பாம், அது இது லொட்டு ஏதோ நிறைய இருக்கு. 19 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. 19 ப்ராடக்ட்லயும் காஸ்ட் லீடர்ஷிப் நம்ம எப்படி கொண்டு வந்து திணிக்க போறோம்? ஸோ லிப்ஸ்டிக்ல நம்ம என்ன மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவா எப்படி கொண்டு வர போறோம்? நம்ம என்ன லோ காஸ்ட்டுக்கு விற்க போறோமா? என்ன மாதிரி காஸ்ட் மார்க்கெட் பெனட்ரேஷன் பண்ண போறோமா? என்ன செய்ய போறோம்ன்றது தான் ஸ்ட்ராட்டஜி. பட் ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன செய்ய போறோம்? 19 ப்ராடக்ட்னா தனித்தனியாக ஒவ்வொரு ப்ராடக்ட்க்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்? தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரோக்ராம்ஸ். தனித்தனியாக ஒரு ப்ரோக்ராமா பிரிக்கிறது. அதுக்கப்புறமா அந்த ப்ரோக்ராம் தனியாக ஒவ்வொரு ப்ராஜெக்டா பிரிக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வில் லான்ச் திஸ் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ல காஸ்ட் லீடர்ஷிப்பை நம்ம இப்படி கொண்டு வந்து இன்கல்கேட் பண்ணி இதை லான்ச் பண்ணுவோம். இது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா இதே மாடல் இன்னொரு 3 ப்ராடக்ட்க்கு நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு ப்ராஜெக்ட் வைஸ் பிரிக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான், அது பிளான் வந்து ஒரு 10 ப்ரோக்ராமா பிரிக்கிறது. அப்புறம் ப்ரோக்ராம்ல ஃபார் எக்ஸாம்பிள் காஜல் இருக்கு, காஜல் கண்ணில் வைக்கிற காஜல் இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு மாடல் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்க. அது வந்து காஜலுக்கு மட்டுமான ஒரு ப்ரோக்ராம், ஸ்ட்ராட்டஜிக் ப்ரோக்ராம். அந்த காஜலே என்ன பண்றாங்கன்னா லைனர் மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பென்சில் மாதிரி இருக்கு, இல்லைன்னா டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் என்னென்னமோ ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல நம்ம எந்த ப்ராடக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே காஸ்ட் பெனட்ரேஷன் நம்ம வந்து லான்ச் பண்ண போறோம், இது எப்படி அட்வர்டைஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் எடுப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதுல இருந்து எந்த மாதிரி ரிசல்ட் வருதோ அந்த படிப்பினையே உள்ள சேர்த்துக்கிட்டு அடுத்த ப்ராஜெக்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டியே நிறைய ப்ராஜெக்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துடும். ஸோ ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ், ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? அதை வந்து தே ஹவ் டாக்ட் அபவுட் இட். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கணும், அப்புறம் ப்ரொசீஜரல் இம்ப்ளிமெண்டேஷன், ரிசோர்ஸ் அலோகேஷன், ஸ்ட்ரக்சரல் இம்ப்ளிமெண்டேஷன், ஃபங்க்ஷனல் இம்ப்ளிமெண்டேஷன், பிஹேவியரல் இம்ப்ளிமெண்ட். ஸ்ட்ரக்சரல் இம்ப்ளிமெண்டேஷன்னா ஒரு கம்பெனில ஸ்ட்ரக்சர் ஹைரார்கி எப்படி இருக்கு, டாப் டு பாட்டம் இருக்கா, இல்ல பாட்டம் டு டாப் இருக்கா, இல்ல ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிப்பாங்க. 3 பேருமே 3 பேர்கிட்ட எல்லாத்த பத்தி பேசிப்பாங்க. இது ஹரிசாண்டல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? சில கம்பெனிஸ் எப்படி இருக்கும்னா டாப்ல இருக்கவங்க அதுக்கு கீழே இருக்க மிடில் மட்டும் தான் பேசுவாங்க, கீழே பேசவே மாட்டாங்க. கீழே இருக்கவங்களால மிடில் மட்டும் தான் பேச முடியும், டாப்க்கு பேசவே முடியாது. இது பேர் ஹரிசாண்டல் ஸ்ட்ரக்சர். வெர்டிகல் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கு. மேலேருந்து மிடில் பேசுவாங்க, கீழே இருந்து மிடில் பேசுவாங்க. ஸோ இந்த மிடில் மட்டும் தான் டாப் கூடயும் பேசலாம், கீழேயும் பேசலாம். வேற யாரும் யாருக்கூடயும் பேச முடியாது. லோவர் லெவலில் இருக்கவங்க டக்குன்னு டாப்புக்கு பேசவே முடியாது, டாப்ல இருக்கவங்க லோவர் கிட்ட பேசவே மாட்டாங்க. இது வந்து வெர்டிகல் ஸ்ட்ரக்சர். ஹரிசாண்டல் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பேசிக்கலாம். ஸ்டார்ட் அப் ஸ்ட்ரக்சர் அப்படிதான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிப்பாங்க. யூ கேன் டாக் டு மீ, ஐ கேன் டாக் டு யூ, ஆல் 3 of us கேன் டாக் டு எனிபடி, அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் ஹரிசாண்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறத யூ ஹேவ் டு டாக் இட் அவுட். ஃபங்க்ஷனல் இம்ப்ளிமெண்டேஷன் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா ப்ராடக்ட்ல எல்லாம் ஒரு சேஞ்சும் இல்லப்பா, ப்ராடக்ட்னா அதே ப்ராடக்ட் தான், அதுல இருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாமே அதே தான். நம்ம பண்ண போற ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா மார்க்கெட்டிங்ல மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போறோம். அப்ப அதுக்கு பேர் என்னன்னா ஃபங்க்ஷனல் இம்ப்ளிமெண்டேஷன். மார்க்கெட்டிங்ல மட்டும் தான் நீங்க சேஞ்ச் பண்றீங்க, ப்ரொடக்ஷன்லயோ சேல்ஸ்லயோ அதெல்லாம் எதுவுமே பண்ணல, மார்க்கெட்டிங்ல மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போறீங்க. ஸோ எந்த ஃபங்க்ஷனல் இம்ப்ளிமெண்டேஷன் நீங்க கொண்டு போய் இந்த ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. ஸோ யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். நம்பர் 1 ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு அது A to Z முடிக்கிறது, அது ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ப்ரொசீஜரல் இம்ப்ளிமெண்டேஷன், என்ன மாதிரி ப்ரொசீஜர்ல நம்ம எடுத்துட்டு வர போறோம், இது அதுக்குன்னு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 எல்லாம் போடுவோம். ப்ரொசீஜரல் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்து எப்படி ஆடு கொடுக்கலாம்னா, சம்டைம்ஸ் யோசிப்பாங்க தெரியுமா, ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு முன்னாடி அதோட ப்ரொசீஜர்ஸை கேட்டு வாங்கிக்கோங்க, நம்ம எப்படி லான்ச் பண்ண போறோம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்டோட பிரைஸ் இதுன்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது 10 ரூபாய் ஃபேண்டா லான்ச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா அது எப்படி நடக்குதுன்றத பார்த்துப்பாங்க. இது ஒரு ப்ரொசீஜர். இன்னொரு ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்னா, ஃபேண்டா பாட்டில் 200 ml எவ்வளவு பிரைஸ் நீங்க கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல எந்த ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க? ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க, அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம், ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். சிலது வந்து இதுதான் நாங்க செய்ய போறோம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆன் பண்றது. சில டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, we will guess what people are ready to pay. இப்போ people வந்து 15 rupees சொன்னாங்கன்னா, அப்ப people are ready to pay 15 rupees தானே அர்த்தம். அங்க போய் நான் 10 rupees கொடுக்கணும்.
அப்போ நான் 13 rupees வச்சா கூட people would be very happy to buy because they're ready to pay 15 and the price is 13. Even though I'm ready to pay, ready to sell at 10, people have fixed 15. அப்போ நான் 13 வச்சா கூட people also will be very happy. I also will be very happy இல்லை? அந்த மாதிரி வாட் இஸ் த ப்ரொசீஜர், என்ன மாதிரி ப்ரொசீஜர்ல நீங்க வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க ஸ்ட்ராட்டஜியை? ரிசோர்ஸ் அலோகேஷன், எந்தெந்த ரிசோர்ஸ் எங்க அலோகேட் பண்ண போறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நான் டீச்சர் எக்ஸாம்பிள் எப்பவுமே சொல்லுவேன். ஸ்கூல்ல 10 டீச்சர் இருக்காங்க, ஓகேவா? அதுல 10 டீச்சர்ஸ்ல யாரை வந்து மேத்துக்கு போட போறீங்க, யாரை தமிழுக்கு போட போறீங்க, யாரை இங்கிலீஷ்க்கு போட போறீங்க? இது ரிசோர்ஸ் அலோகேஷன். இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. யூ வாண்ட் டு பி நம்பர் 1 ஸ்கூல் இன் யுவர் ஏரியா அப்படின்னா அதுல ரிசோர்ஸ் அலோகேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. அப்ப ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட்ஸ் இன் ரிசோர்ஸ் அலோகேஷன், ப்ரொசீஜர்ஸ், ஸ்ட்ரக்சரல் இம்ப்ளிமெண்டேஷன், ஃபங்க்ஷனல் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் பிஹேவியரல் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாத்துலயுமே இருக்கு, ஓகேவா? இது சும்மா நார்மல், இது ஒன்றும் பெரிய அளவில் ஐ டோன்ட் திங்க் யூ ஹவ் கீவேர்ட்ஸ். பட் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரே தடவை மார்க் பண்ணி கொடுத்துட்றேன், நீங்களும் கூடவே சேர்ந்து மார்க் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இம்ப்ளிமெண்டேஷன் லெவலில் ஏன் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, டாப் லெவலில் முடிவு பண்ணிடுவாங்க. முடிவு பண்ணிட்டு இந்தா இதை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் கடுப்பா இருக்கும். இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே மிடில் லெவல் அண்ட் லோயர் லெவல் மேனேஜர்ஸ் அப்படிங்கிறதுனால டாப் லெவலில் இருக்கவங்க என்ன பண்ணலாம்? படிங்க பாருங்க, இது மாதிரி நாங்களாம் பேசி டிசைட் பண்ணிருக்கோம், நீங்க என்ன சொல்றீங்க, உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க, இல்ல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, நம்ம பேசலாம், பேசிட்டு டிசைட் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு கூப்பிட்டு திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு பேப்பரை தூக்கி மூஞ்சில போடாம இதை நாங்க டிசைட் பண்ணியிருக்கோம், இதை தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், நீங்க ஏதாவது இதுல ஏதாவது இஃப் யூ வாண்ட் டு கான்ட்ரிபியூட் சம்திங் ப்ளீஸ் சிட் அண்ட் கான்ட்ரிபியூட்னு சொல்லி யூ ஹேவ் டு மேக் தெம் ஃபீல் இன்வால்வ்ட் இன் த ப்ராசஸ். அப்பதான் they will also feel like okay I am also a part of this decision so I will also do it. அது கொண்டு வரலன்னா பிரச்சனை ஆகும்னு சொல்றாங்க. அதை தவிர ஐ டோன்ட் திங்க் எனிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர். வேற என்ன இங்க மேஜர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரெட் டாப் டவுன். ஆமா, இது ஒண்ணு இருக்குல்ல. ஸோ ஒரு சில கம்பெனிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் தான் சொல்ல வரேன், அதுக்குள்ள என்ன அவசரம்? பாட்டம் அப் அப்ரோச்னா என்னன்னா, கீழே இருக்கவங்க எல்லார்கிட்டையும் ஒரு ஃபீட்பேக் எடுத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி செய்யறது. தட் இஸ் கால்ட் அஸ் பாட்டம்ஸ் அப் அப்ரோச். டாப் டவுன் அப்ரோச்னா மேல இருக்கா நான் சொல்லிட்டேன் நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் டாப் டவுன் ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன் ஆர் டாப் டவுன் அப்ரோச் அப்படிங்கிறது. நான் சொல்றேன் நீ செய், அவ்வளவுதான், நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டாப் டவுன். பாட்டம்ஸ் அப்படின்னா கீழே சொல்றவங்க இதை கேட்டு அங்கேருந்து நிறைய நம்ம ஃபீட்பேக்கை வாங்கி அந்த ஃபீட்பேக்கை வச்சு அனலைஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு லாஜிக்கை கொண்டு வந்து அந்த லாஜிக்கை வச்சு நீங்க ஏதாவது ட்ரை பண்றீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் வாட் பாட்டம்ஸ் அப் அப்ரோச்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இல்லை என்னன்னா ஃபர்ம்ஸ் வந்து ஷுட் ப்ரொவைட் ட்ரைனிங் ஃபார் போத் மேனேஜர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் டு என்ஷூர் தட் தே ஹேவ் மெயின்டைன்ஸ். அதை என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வேர்ல்டு கிளாஸ் ஸ்கில்ஸ் அவங்க கிட்ட இருக்கா, ஸ்கில் செட் இருக்கா, காம்பிடன்சி இருக்கா, கேப்பபிலிட்டி இருக்கா, வில்லிங்னஸ் இருக்கா, எந்த அளவுக்கு அவங்க பிஹேவ் பண்றாங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது தான் ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை சக்சஸ்ஃபுல்லா உங்களால கொண்டு வர முடியும், ஓகேவா? அடுத்த ஹெட்டிங் என்ன சொல்றாங்க? ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச் த்ரூ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். வாட் இஸ் சேஞ்ச்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச் த்ரூ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்க டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னைக்கு தான் வந்துச்சு, ஓகேவா? இன்னைக்கு தான் யூ டாக்கிங் அபவுட் கோயிங் டிஜிட்டல் அதெல்லாம். ஆனா சேஞ்சுங்கிறது வந்து த சேஞ்ச் இஸ் ஒன்லி திங் தட் நெவர் சேஞ்சஸ், ரைட்? ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது, அது எல்லாருக்குமே தெரியும்ல. அப்ப சேஞ்ச் அப்படிங்கிற ஒண்ணை நம்ம எப்படி பர்சீவ் பண்ணணும்? ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு சேஞ்ச் நடக்குதுப்பா, இந்த சேஞ்சை நீங்க எப்படி பர்சீவ் பண்ணுவீங்க? நம்மளாம் முன்னாடி நினைச்சே இருக்க மாட்டோம், இந்த மஹிந்திரா அப்படிங்கிற கம்பெனி ஒரு டிராக்டர் கம்பெனி, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஒரு டிராக்டர் கம்பெனி. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேபிக்கெல்லாம் வந்து டைப்பர்ஸ்லாம் வைப்பாங்களா? அவங்க வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கான திங்ஸை விற்கிறதுக்கு ஒரு கடை ஓப்பன் பண்ணுவாங்களா? நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். வாட் brought தட் கைண்ட் ஆஃப் அ சேஞ்ச் இன் த மைண்ட் ஆஃப் தட் ஆண்டர்பிரனர்? ஒரு டிராக்டர் ஓட்டிட்டு இருக்கிறவருக்கு, ஒரு டிராக்டரை வந்து ஓட்டிட்டு இருக்கவருக்கு, இந்த சென்ஸ் டிராக்டர் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் கிரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணும்? அந்த மாதிரி என்ன சொல்றது, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அந்த ஸ்பெக்ட்ரம்லயும் இல்லை. நான் என்ன டிராக்டர்ல இருந்து லாரிக்கோ, லாரில இருந்து டாட்டாக்கோ, மீன் லைக் சாரி, லாரில இருந்து வந்து ஒரு குட்டி யானைக்கோ, ஆட்டோக்கோ, நான் ஆட்டோமொபைலே இல்லை. ஆட்டோமொபைலே இல்லாம நான் சம்பந்தமே இல்லாம பேபி கேர் ப்ராடக்ட்ஸ் போய் லான்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்பேற்பட்ட சேஞ்ச்? இந்த சேஞ்ச் எப்படி வருது? எப்படி ஒரு சேஞ்ச் ஆஃப் ப்ராடக்டா இருக்கலாம், இல்ல சேஞ்ச் ஆஃப் மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு சேஞ்ச் வருதுன்னா ஏன் வருது? எனக்கு வந்து இந்த ஓடிடி விடவே முடியல. பிகாஸ் ஓடிடின்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறமா த வே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் பீங் டன், சோஷியல் மீடியான்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம், யூடியூப்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறமா த வே த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் பீங் டன், இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இன்னைக்கு காலகட்டத்தில்
நம்ம வந்து ஷார்ட்ஸை பார்க்குற மாதிரி தான் ஆடும் பார்க்குறோம். ஆடுமே இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நம்ம பார்க்க தான் செய்யணும். சில ஆட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்னு இருக்கும், ஒரு ஆப்ஷன் இருக்கும் யூடியூப்ல. அந்த ஸ்கிப்பே நம்ம விட்டு நம்ம ஆட் பார்த்துட்டு இருப்போம். பிகாஸ் இஃப் ஆட் இஸ் அட்ராக்டிவ் வில் பி ரெடி டு வாட்ச் தட். யாரோ ஒருத்தர் பாடி போட்டிருக்கிற ஒரு ரீலை நம்மளால பார்க்க முடியுதுன்னா ஒரு ஒரு ஆட் வந்து அட்ராக்டிவா இருந்துச்சுன்னா நம்ம அதையும் பார்க்க தான் செய்யறோம். அப்படின்னும் போது strategic change is very important for everyone because the environment is changing. The macro environment, economical, demographical, political, structural, இனி எந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டாலும் உன்னை சுத்தி இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே மாறிட்டே தான் இருக்கு. சுத்தி இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் மாறும்பொழுது நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். நம்ம மாறாம அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம்னா நம்மள என்ன பண்ணிடுவாங்க, அப்சல்யூட்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த சேஞ்ச் நம்ம எப்படி கொண்டு வர்றது? ஒரு சேஞ்ச் வருது அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல, எம்ப்ளாயிஸ், அவங்க ரெசிஸ்ட் பண்ணிடணும். நான் மாற மாட்டேன், நான் இதான் பண்றேன், நான் 20 வருஷமா உங்களுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் ஏன் இதை செய்யணும், நான் ஏன் அதை பண்ணணும்னு சண்டை போட்டாங்கன்னா உங்களால சக்சஸ் பார்க்கவே முடியாது. யூ வில் நெவர் பி ஏபிள் டு see the daylight at all. இருட்டிலேயே சாக வேண்டியதான். அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச். ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச் நம்ம ஆல்ரெடி யூஸ்வலா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுல இருந்து டிஃப்ரெண்டா ஏதோ ட்ரை பண்ண போறோம். அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச். இந்த ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச்ல நம்ம why a strategic change is required and என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ்னு கேட்குறாங்க. நம்பர் 1, ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் டிராக்டர் வித்துக்கிட்டு இருக்கிற கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் கிரைன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? அப்ப அதுக்கான ட்ரிகர் என்ன? why would you want to லைக் என்ன சொல்றது, சேஞ்ச் யுவர் கியர் ஃப்ரம் டிராக்டர் டு ஃபர்ஸ்ட் கிரை? ஏன் நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் யூ வாண்ட் டு டைவர்சிஃபை யோர் செல்ஃப். யூ டோன்ட் வாண்ட் டு பி ஒன்லி இன் த டிராக்டர் செக்டர். You also want to be in other sectors which is completely not at all connected to this automobile industry so that you have a good balance in your portfolio. அதுக்காக நீங்க ட்ரை பண்றீங்க. So what's wrong in that? So இப்போ மஹிந்திரா என்ன பண்றாங்க, டிராக்டர்ல இருந்து விட்டுட்டு ஓகே ஃபர்ஸ்ட் கிரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்கன்னா முதல்ல போர்டு மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு, ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு, இங்க பாருங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இந்த மாதிரி ஒரு கம்பெனி இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் கிரை ஸ்டார்ட் பண்ண போறோம்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எதுக்கு ஆட்டோமொபைல்ஸ் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்கே, எதுக்கு பணத்தை கொண்டு போய் பேம்பஸ்ல போடுறீங்க, அப்படிதான் கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சு நீங்க வெளியில வரணும். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ரெகக்னைஸ் த நீட் ஃபார் சேஞ்ச். மாற்றம் எதற்காக நமக்கு தேவை, எந்த பர்பஸ்க்காக நம்ம மாறுறோம், அதை முதல்ல ரெகக்னைஸ் பண்ணுங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. ஹெட்டிங்ஸை மட்டும் படிச்சா போதும், உள்ள எதாவது 2-3 கீவேர்ட்ஸ் வச்சு எழுதினீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஹெட்டிங்ஸை தயவு செஞ்சு மறக்காதீங்க. திஸ் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் மெயின் எக்ஸாம். ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச்க்கான ஸ்டெப்ஸ் என்னன்னு கேட்பாங்க. நம்பர் 1, ரெகக்னைஸ் த நீட் ஃபார் சேஞ்ச். நம்பர் 2, கிரியேட் a shared vision to manage the change. நீங்க மட்டும் நினைச்சா போதாது, ஐயோ டிராக்டரே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கமே, நம்ம ஏன் வந்து டூரிஸ்ட் டிராவலர்ஸ்க்கு இவங்க எல்லாம் வந்து எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகணும்னாங்கன்னா அப்படியே ஒரு பேக்கேஜ் மாதிரி புக் பண்ணி நம்மளே கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் சுத்தி காமிச்சுக்கணும்னு விட்டுறக்கூடாது, நம்ம ஏன் கிளப் மஹிந்திரான்னு ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்கன்னா அது கிளப் மஹிந்திராவா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஃபர்ஸ்ட் கிரையா இருக்கலாம், வாட் எவர். வென் யூ ட்ரைங் டு டூ சம்திங், வேற ஏதாவது டிஃப்ரெண்டா நம்ம பண்ணலாம்னு யோசிக்கும் போது நீ மட்டும் யோசிச்சா பத்தாது. உன்னோட கம்பெனில உன்னை நம்பி நீ ஒரு லிஸ்டட் கம்பெனி, நீ ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, உன்னை நம்பி ஒரு 2 லட்சம் பேர் பணம் போட்டிருக்காங்கன்னா அந்த 2 லட்சம் பேரும் சேர்ந்து யுனானிமஸா எஸ் வில் டூ இட் அப்படின்னு சேர்ந்து அந்த கனவை காணணும். அந்த கனவை அத்தனை பேர் சேர்ந்து கண்டாதான் அது பலிக்கிறது ரொம்ப சீக்கிரமா பலிச்சிரும். இல்லைன்னா நீங்க என்ன சொல்வீங்க, லெட்ஸ் டூ இட் டூ இட் டூ இட் மீங்க, அவனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் பண்ணாம ஓடி போயிடும். ஓகேவா? அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு கனவை காணும் போது அதுக்கான பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஓகேவா? கூட்டு பிரார்த்தனை. ஸோ கிரியேட் அ ஷேர்ட் விஷன். எல்லாருமே அதை செய்யணும்னு ஆசைப்படும் போது எல்லாருமே சிசிடிவி இருந்தாலும் இல்லைனாலும் அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க செய்யறாங்களா இல்லை நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு விஷயம் நம்ம ஆசைப்படுறோம், அந்த விஷயம் நடந்தா எல்லாருக்குமே பெனிஃபிட்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தருக்கும் செல்ஃப் பெனிஃபிட் அதுல இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வெளியில இருந்து ட்ரிகர் வரணும், வெளியில இருந்து அவங்களுக்கு வந்து புஷ் வரணும்னு அவசியம் இல்லை, அவங்களவே அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால யூ ஹாவ் டு கிரியேட் தட் கைண்ட் ஆஃப் கிரியேட் அ ஷேர்டு விஷன் டு மேனேஜ் த சேஞ்ச். எல்லாருக்குமே அதை புரிய வைங்க. நாங்க வெளியிலேருந்து உங்களுக்கு அதை திணிக்கல, இது ஒன்றும் பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி கிடையாது, நான் வந்து திணிக்கிறேன் இந்த இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்றதுக்கு. ஓகேவா? See, plastic surgery நான் எதனால சொல்ல வரேன், it's not natural, it's not organic, somebody is fixing something on you, அதனால it's cosmetic, it's called as superficial, it's not original. இப்போ ஒவ்வொருத்தரும் உள்ள இருந்து ஒரிஜினலா நான் இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டா அப்ப அது என்ன ஆகும், அது ரொம்ப அது ஆர்டிபிஷியலா இருக்காது, அது ரொம்ப நேச்சுரலா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா நீங்க அந்த நீங்க என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சீங்களோ அந்த மாற்றம் சீக்கிரமா நிகழறதுக்கான வாய்ப்பு எப்ப இருக்கும்னா உங்களோட சேர்ந்து பிரயாணிக்கிறவங்க எல்லாருமே
நார்த்தை நோக்கி நடக்கணும்னு நீங்க சொல்றீங்க. அவங்களுக்கு வரத்துக்கு விருப்பமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பார்க்கும்போது நடப்பாங்க, இப்படி திரும்பினா நின்றுடுவாங்க. இப்படி திருப்பி பார்த்தா நடப்பாங்க, இப்படி திருப்பினா நின்றுடுவாங்க. சப்போஸ் நார்த்தை நோக்கி போறது எல்லாருக்குமே பெனிஃபிட்னு எல்லாருக்கும் ஃபீல் ஆச்சுன்னா எல்லாருமே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தட் கைண்ட் ஆஃப் ஷேர்டு விஷனை நீங்க வந்து கிரியேட் பண்ணும்போது அந்த இடத்துல ஆக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். அதனால பெனிஃபிட்டும் எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? வேற ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லை. அடுத்தது வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ் சேஞ்ச். ஒன்ஸ் எல்லாருமே அந்த கனவை காண்றீங்க அப்படின்னு சொன்னா மூணாவது என்னது, அந்த சேஞ்சை நிகழ்த்துறதுக்கான ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்ஸ்டிடியூஷனலைஸ் த சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் இன்ஸ்டிடியூஷனலைஸ் சேஞ்ச்னா என்னது, யூ இம்ப்ளிமெண்ட் த சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. இம்ப்ளிமெண்டட், நீங்க எந்த மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்றாங்க. ஆக்ஷன் ஸ்டேஜ் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கிரியேட்டிங் அண்ட் சஸ்டெய்னிங் டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட்ஸ் டுவர்ட் சேஞ்ச் இஸ் எசென்ஷியல் டு என்ஷூர் தட் தி ஃபர்ம் டஸ் நாட் ஸ்லிப் பேக் இன்டு, அதான் பழையபடி அப்படியே ஐயோ புதுசா நான் செய்யணும், நான் டெய்லி காலை 5 மணிக்கு எழுந்து யோகா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சேஞ்ச் உங்க லைஃப்ல கொண்டு வரீங்கன்னா டெய்லி காலை 5 மணிக்கு எழுந்துறீங்க. அதை விட்டு திருப்பி நாளைக்கு பண்றேன் இன்னைக்கு பண்றேன் போஸ்ட்போன் பண்ணி திருப்பி டோன்ட் கோ இன்டு ஓல்டு வே ஆஃப் லைஃப்க்கு போயிடாதீங்க. மேக் ஷூர் தட் there should be a fundamental anchor. Okay, capacity for self renewal should be a fundamental anchor. ஏதாவது ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி ஒன்று இருக்கணும், அதை நோக்கி நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த ஆங்கர் இருக்கான்னு பாத்துக்கோங்க. மற்றபடி என்ன ரெகுலரா மானிட்டர் பண்ணிக்கோங்க. டெய்லி காலை 5 மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னு பாருங்க. 2 நாள் எழுந்திருக்க முடியலன்னா உடனே டோன்ட் பி வெரி ஹார்ஷ் ஆன் யுவர் செல்ஃப். ப்ராப்ளம் உங்களுக்கு ஃபீவரா இருந்திருக்கும், நீங்க எழுந்திருக்க முடியாம இருக்கும். ஸோ கோ சாஃப்ட் ஆன் யுவர் செல்ஃப் இஃப் த ரீசன் இஸ் வெரி 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 வேலிட். ரீசன் வேலிடா இல்லை ஆனாலும் நீங்க தூங்கிட்டீங்கன்னா பி ஹார்ஷ் ஆன் யுவர் செல்ஃப் அண்ட் மோட்டிவேட் யுவர் செல்ஃப் டு அண்ட் கியர் டுவர்ட்ஸ் த சேஞ்ச். அது வந்து எப்படி ஒரு செல்ஃபா நீங்க ஒரு செல்ஃப் சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைக்கும் போது எந்த அளவுக்கு டிசிப்ளினும் மானிட்டர் பண்றது முக்கியமோ அதே மாதிரி ஒரு கம்பெனி என்டையர் கம்பெனியுமே ஒரு சேஞ்சை நோக்கி நகருது அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் ஒரு ஆக்ஷனை லைஃப்ல சேஞ்சா கொண்டு வரும்போது எவ்வளவு எஃபர்ட் போடுறாரோ அந்த மாதிரி ஒரு என்டையர் கம்பெனி 2000 பேர் வேலை செய்யற கம்பெனி, 22,000 பேர் வேலை செய்யற ஒரு கம்பெனி, ஒரு டிசிஎஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி, த வே ஆஃப் பிசினஸ், த வே ஆஃப் டூயிங் திங்ஸ், த வே த இன்டர்னல் எம்ப்ளாயிஸ் ஆர் பீங் ஸ்ட்ரக்சர்ட், அதுல ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா they have to make a lot of effort towards it. Entire employees should be very 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 adhesive to it. Yes, we will do it அப்படின்னு அவங்க முதல்ல ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் அதை அவங்க கரெக்டா மூவ் பண்றாங்களான்ற அந்த செக்கிங் பண்ணிட்டே வரணும், மானிட்டர் பண்ணிட்டே வரணும். இதெல்லாம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ what are the 3 steps that is involved in the strategic change அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்பர் 1 எதுக்கு சேஞ்ச் அந்த ரீசனை கண்டுபிடிங்க. நம்பர் 1 இஸ் ஆல் அபவுட் ரெகக்னைஸ் த நீட் ஃபார் சேஞ்ச். நம்பர் 2 இட்ஸ் அபவுட் கிரியேட் அ ஷேர்ட் விஷன். நம்பர் 3 இன்ஸ்டிடியூஷனலைஸ் த சேஞ்ச். ஓகே, இது நார்மல் ஜென்ரல் மாடல். ஜென்ரலா ஸ்டெப்ஸ் எடுத்தா இந்த 3 ஸ்டெப். இதுல கர்ட் லியூவன் அப்படின்னு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா அவர் ஒரு 3 ஸ்டெப் சொல்றாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்சோட மெத்தட்ல இது ரொம்ப பிடிச்ச மெத்தட் எனக்கு. இட்ஸ் கால்ட் அஸ் கர்ட் லியூவன்ஸ் மெத்தட். அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் ஒரு மாதிரி மொனாட்டனஸா இருப்பாங்கல்ல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு டைம் பார்க்கணும்னா நீங்க டக்குனு எங்க பாப்பீங்க பாருங்க. எல்லாருக்கும் ஒண்ணு இருக்கும். சில பேர் வந்து சிஸ்டம்ல பார்ப்பாங்க, சில பேர் அப்படியே போன்ல மேல பார்த்திருப்பாங்க, சில பேர் கையில வாட்ச்ல ஸ்மார்ட் வாட்ச்ல பார்த்திருப்பாங்க, சில பேர் அவங்க ரூம்ல இருக்காங்கன்னா அந்த ரூம்ல ஒரு கடிகாரம் இருக்குன்னு அங்க பார்ப்பாங்க. எல்லாருக்குமே மூளை ஒரு மாதிரி வயர் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி வயரிங் இருக்கும். டைம்னா இங்கதான் பார்க்கணும் அப்படின்னு. ஒரு நாள் அந்த இடத்துல கிளாக் எடுத்துருங்க. வீட்டுல ரூம்ல ஏதோ ஒரு இடத்துல கிளாக் இருக்குன்னா நான் சொல்றது செஞ்சு பாருங்க. அந்த இடத்துல கிளாக் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நீங்க எப்படி 10 வாட்டியாவது அந்த ஸ்பாட்டை பார்ப்பீங்க. அந்த இடத்துல இந்த கிளாக்கை ரிமூவ் பண்ணது நீங்களா தான் இருக்கும். கிளாக்கை ரிமூவ் பண்ணி கீழே வச்சிருக்கீங்க. நீங்க நான் சொன்னதை நீங்க செஞ்சு பாருங்க. வீட்டுல இங்க அதாவது அப்பா அம்மா திட்டுவாங்க, நீங்க பெருசா இருக்கிற கிளாக்கை நீங்க கீழே வைக்கும்போது சொல்லுங்கம்மா நான் வந்து படிக்கிறதுக்காக தான் இது பண்றேன், இல்ல ஏதோ நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யுங்க. சொல்லாம செஞ்சு திட்டுவாங்க. நீங்க கிளாக் இருக்கும், கிளாக் எடுத்து பத்திரமா எங்கேயாவது வச்சிருங்க. உங்க கண்ணுக்கு படாம ஏதாவது ஒரு ஷெல்ஃப்குள்ள எடுத்து பத்திரமா க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இப்ப நீங்க டைம் பார்க்க போறீங்க. ஓகேவா? எப்படியும் டைம் பார்ப்பீங்க, கண்டிப்பா பார்ப்பீங்க. உங்களுக்கே தெரியாது நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி டைம் பார்க்குறீங்கன்னு. ஆனா நீங்க டைம் அத்தனை வாட்டி பார்ப்பீங்க. நீங்க ஒரு நாளைக்கு பாருங்க, ஒரு 1 டே அந்த கிளாக் எடுத்து வச்சிருங்க, கீழே வச்சிருங்க. நீங்க டைம் பாருங்க. டைம் பார்க்கும் போதெல்லாம் அந்த கிளாக் இருந்த இடத்த பார்த்துட்டே இருப்பீங்க. உங்களால மாத்தவே முடியாது. உங்களோட வே ஆஃப் பிஹேவியர் உங்களால மாத்தவே முடியாது. 3 நாள் 4 நாள் ஆகும். டைம்னு சொன்னா அந்த இடத்த பார்க்காம வேற எதையாவது பார்க்கறதுக்கு உங்களுக்கு 3 to 4 டேஸ் ஆகும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அன்ஃப்ரீசிங் த சிச்சுவேஷன். நீங்க இப்படித்தான் இருக்கணும்னு உங்களை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்களா, அந்த அந்த ஓட்டத்திலேயே இருப்பீங்க. அந்த ஓட்டத்திலேயே உங்களை ரிலாக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஃபர்ஸ்ட் அன்ஃப்ரீஸ் த சிச்சுவேஷன். உங்களோட நார்மாலிட்டியில உங்களை வெளில கொண்டு வந்துடும். தட் இஸ் கால்ட் அஸ் அன்ஃப்ரீசிங் த சிச்சுவேஷன். ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன ஆகும்? ரெண்டாவது சிச்சுவேஷன் அன்ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. இப்ப என்ன சொல்றாங்க? நீங்க கிளாக்க டைம்னா அங்க பார்க்க மாட்டீங்க. இனிமே பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பாக்குறது அட்லீஸ்ட் நீங்க வந்து பார்க்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் நீங்க பார்க்க மாட்டீங்க. பிகாஸ் ஐவ் டன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட். வீட்டுல அந்த கிளாக் கட்டி கீழே வச்சுட்டு நானும் ஒரு நாளைக்கு ஒரு 10 to 15 டைம்ஸ் அந்த இடத்த பார்த்துட்டே இருக்கேன்.
அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஓகே அந்த இடத்துல இல்ல கிளாக், அந்த இடத்துல இல்ல, வேற எங்க டைம் பாக்குறது, ஓகே வேற இடத்துக்கு கண்ணை மாத்துங்க வேற இடத்துக்கு. அதை நீங்க பழக்கப்படுத்தணும் அதுக்கப்புறமா. ஓகேவா, இனிமேல் டைம்னா நம்ம அந்த கிளாக் பார்க்க கூடாது, நம்ம இனிமேல் அலெக்சால டைம் தெரியும் அதுல பார்க்கலாம். இல்லைன்னா இனிமேல் டைம் அப்படின்னா நம்ம போன்ல தான் பார்க்கணும். நீங்க வேற ஏதாவது ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு எப்போ உங்களுக்கு அந்த அலெக்சாவை பார்த்தா போதும் டைமுக்குன்ற அந்த பழக்கம் வருதோ அப்போ அந்த சுச்சுவேஷன் அப்படியே ரீஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ரீஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் அதிலேயே ரொட்டீன் ஆயிடுவீங்க. ஸோ இது ரொம்ப அழகா ஒரு சொல்லியிருந்தா, ரொம்ப ஈஸியாகவும் வந்துச்சு இது படிக்கிறதுக்கு. நம்பர் 1, அன்ஃப்ரீசிங் த சுச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லூசன் அப் ஆயிட்டு அன்ஃப்ரீசிங் த சுச்சுவேஷன் என்னன்னா, மேக் த இண்டிவிஜுவல்ஸ் அவேர் தட் திஸ் இஸ் நாட் த வே ஆஃப் பிசினஸ் ஹியர் ஆஃப்டர். நீங்க உங்களை லூசன் அப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்க கத்து வச்சிருந்ததையோ நீங்க பண்ணிட்டு இருந்ததையோ மறந்துடுங்க. ஓகேவா, இட் இஸ் ஆல் அபவுட் அன்லேர்னிங். வேண்டாம் இதை விட்டுருங்க அப்படின்னு. அதுதான் வந்து அன்லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றது. அன்ஃப்ரீசிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் டவுன் பழைய ஆட்டிடியூட், பழைய பிஹேவியர், பழைய கஸ்டம்ஸ், பழைய ட்ரெடிஷன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு புது ஸ்லேட்ல ஃபர்ஸ்ட்லேருந்து கணக்கு ஆரம்பிக்கிறோம். ஓகேவா, அதுதான் அன்ஃப்ரீசிங். அதுக்கப்புறம் சேஞ்சிங் டு த நியூ சுச்சுவேஷன். புது சுச்சுவேஷன் என்னவோ அதை சொல்லிக் கொடுங்க எல்லாருக்கும். டைம்னா இனிமே வந்து அந்த கிளாக்ல பார்க்க கூடாது, அங்க கிளாக் இருக்காது, அந்த கிளாக் இந்த இடத்துக்கு மாத்திரம் இங்க பாருங்கன்றத சொல்லிக் கொடுங்க. கிளாக்கை இடம் மாத்தினாலும் சரி, கிளாக்கு ரூம் மாத்தினாலும் சரி, கிளாக்குக்கு பதிலாக ஒரு கையில வாட்ச்ல பார்க்கணுன்ற பழக்கத்தை நீங்க கொண்டு வரணும்னாலும் சரி. எந்த பழக்கம் இத்தனை நாள் உங்களுக்கு வந்து அதிகமான ப்ரொடக்ஷன் டைம் இழுத்துச்சோ, ஏய் அங்க வச்சிருந்ததுனால தான் இவ்வளவு நாள் ப்ரொடக்ஷன் ரொம்ப லேட் ஆச்சு, அதை மட்டும் இங்க வச்சா எவ்வளவு ஈஸியா இருக்கும் தெரியுமா. நீங்க சொல்றது ஈஸி, ஆனா அங்கேயே நீங்க வச்சு பாருங்களேன். சம்டைம்ஸ் நீங்க கிச்சன்ல தெரியல எனக்கு, நீங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல, யூஸ்வலி வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருக்கும். நான் ஏதோ நூடுல்ஸோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒன்று சாப்பிடும் போது நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் அப்படின்னு சொன்ன உடனே, ஆக்சுவலி டொமேட்டோ சாஸ் இதான் டொமேட்டோ சாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நான் கிச்சனுக்கு போறேன்னா பிளேட்ல சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், குழம்பு எடுக்கிறேன்னா குழம்பு எங்க இருக்கு, இல்லை ஏதோ ஒரு பொருள் நான் தேடுறேன், அது சாஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த சாஸ் என் கண்ணுக்கு முன்னாடி இங்க இருக்கும், இப்படி இருக்கும், என் கண்ணுக்கு முன்னாடி இப்படி இருக்கும் சாஸ். நான் பார்க்கவே மாட்டேன் அது. ஏன்னா என்னோட மைண்ட்ல ஃப்ரீஸ் ஆன சுச்சுவேஷன் என்னன்னா, சாஸ்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கும், போய் ஃப்ரிட்ஜ் போய் ஃபுல்லாக தேடி பார்ப்பேன், அங்க இருக்காது. அம்மா இங்கன்னு கத்துவேன். அம்மா என்ன சொல்லுவாங்க, கிச்சன்ல எடுத்து வச்சிருக்கேன் பாரு, அங்கதான் இருக்கணும். அப்புறமா வந்து பார்த்தா என் பிளேட்டுக்கு பக்கத்துல இங்கதான் இருக்கும் அந்த சாஸ். ஏன் அது நம்மளுக்கு தெரியலன்னா, பிகாஸ் வி ஹவ் ஃப்ரோசன் தி சிச்சுவேஷன் வேர் இதுனா இந்த இடத்துல இருக்கும் அங்க போய் பார்க்கணும், இதுனா இங்க இருக்கும் அங்க போய் பார்க்கணும், நம்ம மைண்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால அது பக்கத்துல இருந்தா கூட நம்மளால அது பண்ண முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஞ்ச் கொண்டு வரதுக்கு முன்னாடி மேக் பீப்புள் அவேர் தட் தே ஆர் கோயிங் டு சேஞ்ச். ஸோ ஆஸ்க் தெம் டு அன்லேர்ன் ஆல் தேர் ஓல்டு பிஹேவியர், ஆட்டிடியூட்ஸ், அந்த எல்லாத்தையும் மறந்துட சொல்லுங்க. லெட் தெம் ஸ்டார்ட் ஃப்ரம் த கிளீன் ஸ்லேட். அதுக்கப்புறம் அவங்க என்னென்னலாம் பண்ணணுங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆஸ்க் தெம் டு டூ த டிஃப்ரெண்ட் திங்ஸ் பை ஸ்ட்ரிக்ட்லி. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, புது சுச்சுவேஷனுக்கு மாற சொல்லிக் கொடுங்க. எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க? நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 3 மெத்தட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கு பாருங்க, சேஞ்சிங் டு தி நியூ சிச்சுவேஷன். புது சிச்சுவேஷனுக்கு அவங்கள மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இது எவ்வளவு அழகா வந்து 3 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பிஹேவியரை சேஞ்ச் பண்றதுக்கு. நம்பர் 1 கம்ப்ளைன்ஸ். என்னன்னா, இதை மட்டும் நீ செஞ்சுட்டேன்னா உனக்கு வந்து நான் செமையா ரிவார்ட் கொடுப்பேன், இன்சென்டிவ் கொடுப்பேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுங்க. இல்லையா, நீ இதை மட்டும் செய்யல அவ்வளவுதான் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத விட எனக்கு தெரிஞ்சு ரிவார்ட் தான் பெட்டர். நீ செய்யலைன்னா அவ்வளவுதான் உனக்கு பனிஷ்மெண்ட். அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணா சாக்லேட் வாங்கி கொடுப்பேன்னா அது நல்லா வேலை செய்யும், நீ நல்லா வேலை செய்யலன்னா அடிப்பே. நீங்க சொல்லி பண்ணலாம், அடி தான் நெக்ஸ்ட் வாங்கிக்கலாம், படிக்க வேண்டாம் ஜாலி அப்படி விட்டு போயிடும். அதனால எப்போதுமே ஒர்க் பண்றவங்களுக்கு நீங்க அதிகமா பர்ஃபார்ம் பண்ணா எக்ஸ்ட்ரா 10,000 சொல்லுங்க, வேலை பார்ப்பாங்க. ஓகேவா, நீ ஒர்க் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், உனக்கு இந்த இது கட்டு அந்த இது கட்டுனா போ, இல்ல போய் என்ன லைக் என்ன சொல்றது, ஒரு 1000 rupees கட் ஆகுதா, போய் தொலைது. 1000 rupees கம்மி ஆகுறத விட 10,000 அதிகமாகிறது அவங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஜாஸ்தி. அதனால ஆல்வேஸ் டெல் தெம் தட் இஃப் யூ கம்ப்ளை வித் திஸ், இந்த புது மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட நீங்க ஒத்து போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன கொடுப்போம், வி வில் என்ஃபோர்ஸ் ரிவார்ட் அப்படின்னு சொல்லுங்க. பட் மோஸ்ட்லி வந்து குட் ரிவார்ட்ஸ் நம்ம கொடுக்குறோன்றதுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கும். நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத விட நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு உண்டுங்கிறது வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வரும் ஜென்ரலாவே. பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லது செஞ்சா இன்சென்டிவ், கெட்டது செஞ்சா தட் இஸ் வாட் குட் பெர்ஃபார்மன்ஸ்னா இன்சென்டிவ், பேட் பெர்ஃபார்மன்ஸ்னா உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு அவங்கள வந்து அந்த சிஸ்டம்குள்ள கொண்டு வாங்க, புது சிஸ்டம்குள்ள மேல கொண்டு வாங்க கம்ப்ளைண்ட்ஸ். நம்பர் 2 என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு புதுசா ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ரோலை நீங்க முதல்ல பழகிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டே இருக்க ஒரு பொண்ணு, ஓகேவா, திடீர்னு 3rd ரேங்க் எடுத்துரும். அதெல்லாம் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அந்த சேஞ்ச் அதை அவங்களால அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அக்செப்ட் பண்றதுக்கான முதல் படிநிலையே என்னன்னா, she has to identify that yes this time I'm 3rd rank. அதை அவங்களே செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ணாதான் அவங்களால she'll be able to make peace. இல்லைன்னா நானா நானா எப்படி இது, how is it possible, நான் எப்படி இதை செய்யறது, நான் இதை செஞ்சதே இல்லை இது வரைக்கும். ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் உங்களுக்கு கொடுக்காத ஒரு ரோலை புதுசா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்க ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க,
இப்போ உங்களுக்கு தூக்கி வந்து இன்டர்னல் ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்னா, நீங்க யாரு? நீங்க ப்ரொடக்ஷன் ஹெட் அப்படிதான் உங்களுக்கு தோண்டிட்டே இருக்கும். இல்ல நீங்க ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ண ஒரு எம்ப்ளாயி. நீங்க எல்லாமே உங்களுக்கு ப்ரொடக்ஷனை பத்தி தான் தெரியும். இப்ப திடீர்னு உங்களுக்கு தூக்கி இன்டர்னல் ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல போட்டுட்டாங்க அப்படின்னா, அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனலைஸ். ஓகே, சைக்கலாஜிக்கலி, மென்டலி, பிசிக்கலி நான் வந்து இப்போ ஃபுல்லா இன்டர்னல் டிபார்ட்மெண்டோட ஒரு எம்ப்ளாயிங்கிறத முதல்ல நான் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். இப்படிதான் அப்படின்னு. So that is the second process. Identification occurs when members are psychologically impressed upon to identify themselves with particular role model. இதுதான் நான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். மூணாவது, அதை தொடர்ந்து நான் பண்ணிட்டே இருக்கும்போது என்னை மறந்து நானே இன்டர்னல் ஆடிட் டிபார்ட்மெண்ட்குள்ள ஒரு ஆளாக மாறி விடுவேன். அதுதான் இன்டர்னலைசேஷன். இன்டர்னலைசேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரே விஷயத்த 10 நாள் பார்க்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அது எனக்குள்ள இன்டர்னலைஸ் ஆயிடும். அது எனக்கோட ஹேபிட்டா மாறிடும். ஹேபிட்டா மாறின அப்புறம் அவ்வளவுதான், புடி இவங்களை ரீஃப்ரீஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான். இப்ப நீங்க என்ன செய்றீங்களோ இது அப்படியே அடுத்த 3 வருஷத்துக்கு செய்யுங்க அப்படின்னு அவங்களை அதிலேயே ஃபிக்ஸ் பண்றதுக்கு பேர் வந்து ரீஃப்ரீசிங். ஸோ வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச் ஆஸ் பர் கர்ட் லியூவன்ஸ் மாடல்னு சொன்னா, நம்பர் 1, அன்ஃப்ரீஸ் சிச்சுவேஷன். ஃப்ரீயா விடுவாங்களே, அன்ஃப்ரீஸ் சிச்சுவேஷன். அதுக்கப்புறமா நீ என்ன பண்ண போற அப்படின்னா, அவங்களுக்குள்ள வந்து யூ கோயிங் டு பிரிங் அபவுட் த சேஞ்ச். எப்படி கொண்டு வர போறீங்க? புது சிச்சுவேஷனுக்கான சேஞ்சஸ் அவங்க கிட்ட லான்ச் பண்றீங்க. லான்ச் பண்ணி நீ கரெக்டா செஞ்சனா இப்படி, பேடா செஞ்சனா இப்படி அப்படி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் முதல்ல நீ அனலைஸ் பண்ணு. நீ முதல்ல அண்டர்ஸ்டாண்ட். நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ அக்செப்ட் தட் யூ ஆர் தேர்ட் ரேங்க். அதை சொல்ற. ஓகே, இவங்க தேர்ட் ரேங்க் தான் அப்படின்றத அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதையே அவங்க ரொட்டீன் ஆக்குறீங்க. ஓகே, இந்த சென்ஸ் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு தேர்ட் ரேங்க் வந்துருச்சுன்னா அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணி ரீஃப்ரீஸ் பண்ணிக்கிறோமா. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தட். ஒரு பிசினஸ் வரும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ல எல்லாம் ஒர்க் பண்றவங்க 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் மாத்திட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கிளைண்ட்ஸோட செட் ஆயிட்டாங்கன்னா அங்க வந்து ஃப்ராட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அவங்க 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ஏதாவது போஸ்டிங் மாத்தி மாத்தி போட்டுட்டு இருப்பாங்க. நீங்க வந்து ஒரு 3 இயர்ஸ் பாண்டிச்சேரியில ஒர்க் பண்றீங்க, அதுக்கப்புறம் உங்களை சேலம் மாத்துறாங்க, இல்ல அங்கேருந்து வந்து உங்களுக்கு வந்து திருச்சி மாத்துறாங்க, ஏதோ ஒன்று மாத்துறாங்க அப்படின்னா அந்த த்ரீ இயர்ஸ் வரைக்கும் வாட் எவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கெயின் ஃப்ரம் அ பர்டிகுலர் பிளேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஸ்டில் இப்போ நீங்க ஃபுல்லா டோபோகிராஃபி உங்களுக்கு மாறிடும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ரீட்டைல் லோன் செக்ஷன்ல இருந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் போறீங்கன்னா நீங்க யூ ஹவ் டு திங்க் டிஃபரெண்ட்லி, யூ ஹவ் டு ஆக்ட் டிஃபரெண்ட்லி, எவ்ரிதிங். ஸோ அந்த மாதிரி ஒரு மாறுதல்களுக்கு நீங்க உட்படும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், லேர்ன் த நியூ சிச்சுவேஷன், லேர்ன் ஹூ ஆர் யூ இன் தட் சிச்சுவேஷன், அக்செப்ட் யுவர் செல்ஃப், அக்செப்ட் யுவர் பொசிஷன், ஐடென்டிஃபை ஓகே திஸ் இஸ் த நியூ மீ, நியூ வெர்ஷன் ஆஃப் மீன்றதை அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்க என்ன பண்ணுங்க, ஹேபிச்சுவேட் பண்ணுங்க. அதை நீங்க ரெகுலரா செஞ்சு ஹேபிச்சுவேட் பண்றதுக்கு பேர் இன்டர்னலைசேஷன். இன்டர்னலைசேஷன் செஞ்சதுக்கு அப்புறமா ரீஃப்ரீஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது வரைக்கும் யாருக்காவது எதாவது டவுட் இருக்கா? டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இன் திஸ்? இது டவுட்ஸ் இருந்தா யூ கேன் லெட் மீ நோ. புரியாமல் ஏதேனும் உள்ளதா?